அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய புண்ணியம் மாதம் புரட்டாசி மாதமாகும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி அம்பிகைக்கு உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புதமான மாதமாகவும் கருதப்படுகிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதியன்று துவங்குகிறது. புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய 2 நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செப்டம்பர் 17ஆம் துவங்கி அக்டோபர் 17ஆம் தேதி வரை அமைந்துள்ள புரட்டாசி மாதம் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது. புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தியும், 2வது சனிக்கிழமையில் ஏகாதசியும், கடைசி சனிக்கிழமையில் திருவோண விரதம், விஜயதசமி ஆகியவையும், அதற்கு அடுத்த நாளை ஏகாதசியும் வருகிறது. அக்டோபர் 2ஆம் தேதியான புதன்கிழமையில் மகாலய அமாவாசையும் 2 பௌர்ணமிகளும் புரட்டாசி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பெறக்கூடிய மிக முக்கியமான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் செவ்வாய், சுகஸ்தனத்தில் சூரியன் புதன், பஞ்சமஸ்தனத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும், லாபஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் வலம் வருகின்றன. மேலும் புரட்டாசி மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் சூரியன் பெயர்ச்சியும், துலாம் ராசியில் பெயர்ச்சியாகும் சுக்கிரன், கன்னி ராசியில் ஆட்சி பெற்று அமரும் புதன், இந்த கிரக பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையால் புத ஆதித்ய ராஜயோகம், சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் உருவாக இருக்கிறது. இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல் நலம், உறவு விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். பருவகால நோய் பிரச்சனை தர வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் மன வருத்தம் ஏற்படலாம். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் கடும் போட்டியை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வருமான வாய்ப்புகளும் இருக்கும். மாதத்தின் நடுவில் புதிய திட்டத்தில் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இலக்கை அடைய கடுமையாக முயல வேண்டும். உங்களின் வரவு செலவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குழப்பமான மனநிலையில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். அவநம்பிக்கைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனையுடன் செயல்பட வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியை விட முதல் பாதி உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். 3 கிரக ராஜயோகம் ஏற்படுகிறது. இதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லா விதங்களிலும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதையில் நீங்கள் மிகவும் தாராள மனப்பான்மை உடையவராகவும், மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராகவும், தலைமை தத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருப்பீர்கள். மேலும் முதல் பாதையில் ஏற்படும் கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதி தரும் விஷயமாகும். உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மிக மிக இனிமையாக இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உதவியாக இருக்கும். உறவுகளும் இனிமையாக மாறும். மேலும் உங்கள் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். காதல் கைகூடும். உடனடியாக திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள். அதே போலவே வாழ்க்கை துணையால் நல்ல ஆதாயமும் ஏற்படும். உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கும். மேலும் உங்களின் இந்த முயற்சி எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கக்கூடியது. நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்து வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தால் ஒரு சில நாட்களிலேயே அது தொடர்பாக சில நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வியாபாரிகள் மத்தியில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரை சந்திக்கலாம். அவர் மூலம் எதிர்காலத்தில் முன்னேற்றம் மற்றும் லாபத்தின் பாதையும் திறக்கப்படும். பேச்சில் நெகிழ்வான அணுகுமுறையையும் பின்பற்ற வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் மாதத்தின் 2ஆம் பாதியில் எந்த ஒரு புதிய வணிகத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம். பண பரிவர்த்தனையின் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். உடல் மற்றும் மன ரீதியாக பிரச்சனைகளை தவிர்க்க, பருவகால நோய்களையும் தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள வேண்டும்.
குழந்தைகள் தொடர்பான ஒரு சில கவலைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள். இந்த காலத்தில் அவரிடம் எதிர்பாராத ஆதரவையும் பெற இயலாது. இந்த காலகட்டத்தில் நிலம், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். உங்கள் காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானால் பொறுப்பு அதிகரிக்கும், வேலைப்பளுவும் அதிகரிக்கும். பணிபுரிபவர்களுடன் ஒரு இடைவெளி ஏற்படலாம். அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும். சுக்கிர பகவானால் பணவரவு திருப்தி கொடுக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையில் இருந்த நெருக்கடியும் விலகும். முயற்சியில் வெற்றி உண்டாகும். யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணமும் வீடு தேடி வரும். பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும். பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். முடங்கி கிடந்த தொழிலில் முன்னேற்றம் அடையும். குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். தந்தை வழியில் லாபம் உண்டாகும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றும் நேரம் கிடைக்கும். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் வரும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. விவசாயிகளின் நிலையும் உயரும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும். குரு பகவானால் பணியிடத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வாசம் ஒரு சிலருக்கு ஏற்படும். இதுவரை சந்தித்த பிரச்சனை, சோதனைகள் எல்லாம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். லாபம் அதிகரிக்கும். உங்கள் நிலையும் உயரும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்ற எதிர்பார்ப்பும் நிறைவேறும். பெண்களுக்கு குடும்பம், வேலையில் இருந்த நெருக்கடி தீரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும். பொன் பொருள் சேரும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும். ராகு பகவானால் பல வழிகளிலுமே வருவாய் வரும். உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படும் புதிய நட்பும் அமையும். கலைஞர்களின் கனவு நனவாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்ததாக பாதம் 1, 2 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலையும் மாறும். திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும். நண்பர்களால் ஆதாயம் தோன்றும். இளைப்பறியாக இருந்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் உண்டாகும். அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றியை உண்டாக்கும். குடும்பத்துடன் கோவில்களுக்கும் சென்று வருவீர்கள். மேலும் இந்த புரட்டாசி மாதம் காலநிலையில் மாற்றம் ஏற்படும் மாதம் என்பதாலும் தெய்வ சிந்தனையில் இருக்க வேண்டிய மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வாழ்க்கையை நல்ல வழிக்கு எடுத்து செல்லும் மாதம் என்பதால் இந்த புரட்டாசி மாதம் தனி சிறப்பு வாய்ந்து இருக்கிறது. பொதுவாகவே ஒரு மாதத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம், திதி, கிழமை ஆகியவை தான் சிறப்பாக இருக்கும். ஆனால் மாதத்தினுடைய அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்களில் ஒன்றுதான் புரட்டாசி. இது தெய்வ அருள் மட்டுமின்றி முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் வழங்கும் தானமும் முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழக்கூடிய காலத்தில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனின் திருவடியில் இருக்கும் பாக்கியத்தையும் கிடைக்க செய்யும். புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை எந்த நாளிலும் நாம் என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாகும். இந்த மாதம் முழுவதுமே பெருமாளை நினைத்து விரதம் எடுக்க முடியாதவர்கள் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய
சனிக்கிழமைகள் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும். மாதங்களில் நான் மார்கழி என பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்டதுதான் புரட்டாசி மாதம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.